வணக்கம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோவில் பல நன்மைகள் கொண்ட கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துருக்கேன். இதற்கு அடுத்தது அதே கப்பில் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்ததும் அதை எடுத்து தட்டில் கொட்டிட்டு ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கட்டி பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது காய்ந்த மிளகாய், நல்லா காய்ந்தது 10 மிளகாய் எடுத்து லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையே லேசாக வறுத்து எடுத்து தட்டில் கொட்டிட்டு 1/2 கப் நிழலில் காய வைத்த கருவேப்பிலையை லேசாக சூடாக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை அடை தோசை அந்த ரெசிபிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலையை எடுத்துருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் முதல்ல மிளகாய், மிளகு, ஜீரகம், பெருங்காயம், அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஓரளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் இப்போ பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பு இருக்கிற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அந்த காரத்தை சரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்சுருக்கிறத. இப்போ அதை நல்லா கலந்துட்டா சுவையான மற்றும் ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது தினமும் சாப்பிட்டு வந்தால் நம்மளோட உடல் நலமும் மேம்படும். நன்றி.